ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், 12th ஹிஸ்ட்ரியில் லெசன் நம்பர் 9 ஒரு புதிய சமூக பொருளாதார ஒழுங்கமைப்பை எதிர்நோக்குதல். இந்த லெசனில் இருக்க புக் பேக் கொஷின்ஸ்லாம் பார்க்கலாம். பின்வருவனவற்றை கால வரிசைப்படுத்துக. ஜமீன்தாரி முறை ஒழிப்பு சட்டங்கள் 1956, அதிக விளைச்சலை தரும் வீரிய ரக விதைகளின் பயன்பாடு 1965, தமிழ்நாட்டின் முதல் நில உச்சவரம்பு சட்டம் 1961. ஸோ இந்த கொஷின் பார்த்தீங்கன்னாக்கா எது ஃபஸ்ட்டு வரும்ன்ட்டு கால வரிசைப்படுத்துகன்னு கேட்டிருக்காங்க. அப்படி பார்த்தீங்கன்னாக்கா 1, 3, 2 ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். செகண்ட் கொஷின், இந்திய அரசாங்கம் டேஷ் வகையான மேம்பாட்டிற்காக உறுதி பூண்டுள்ளது. சமதர்ம வகையான மேம்பாட்டிற்காக உறுதி பூண்டுள்ளது. தேர்ட் கொஷின், இந்திய அரசியலமைப்பில் முதலாவது திருத்தம் எப்போது மேற்கொள்ளப்பட்டது? 1951. கொடுக்கப்பட்டுள்ள விடை குறிப்புகளை கொண்டு பின்வருவனவற்றை பொருத்தி சரியான விடையை தேர்வு செய்க. இது மேட்ச் த ஃபாலோவிங். இப்போ தொழில் மேம்பாடு கொள்கை தீர்மானம் எப்போனா 1956. இந்திய அறிவியல் நிறுவனம் 1909. இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா பெங்களூரில் ஃபஸ்ட்டு நிறுவப்பட்டுச்சு 1909. மெக்லனேமஸ் வந்து 2வது ஐந்தாண்டு திட்டத்தோட மாடலை வந்து இவர் கிரியேட் பண்ணியிருப்பார். முதலாவது ஐந்தாண்டு திட்டம் பார்த்தோன்னாக்கா 1951 to 1956. ஸோ ஆப்ஷன் பார்த்தீங்கன்னாக்கா ஆப்ஷன் சி. நில சீர்திருத்த சட்டம் தமிழ்நாட்டில் 2வது முறையாக எப்போது நடைமுறைப்படுத்தப்பட்டது? 1972. ஃபஸ்ட்டு எப்போ பண்ணியிருப்பாங்கன்னா 1961. பூமிதன இயக்கத்தை தொடங்கியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா வினோபாவ பவே. அவர் தான் வந்து பூமி தன இயக்கத்தை வந்து தொடங்கியிருப்பார். அது பூமி தன இயக்கம் அப்படின்னா என்னென்னா, நிறையா பேர் வச்சுருப்பாங்கள்ல, அவங்கக்கிட்டேருந்து வந்து நில உடைமையாளர்கள்கிட்டேருந்து நிலத்தை வந்து மக்களுக்கு வந்து பிரித்து கொடுக்கறது தான் இந்த பூமி தன இயக்கம். இதுலேருந்து ஃபஸ்ட்டு வந்து யார் வந்திருப்பாங்கன்னா கிருஷ்ணம்மாள் ஜெயகாந்தன். அவங்க 2 பேரும் வந்து இந்த பூமி தன இயக்கத்தில் வந்து அவங்களோட நிலத்தை வந்து அரசாங்கத்துக்கிட்ட கொடுத்துருப்பாங்க. 7th கொஷின், கூற்று ஜமீன்தாரி ஒழிப்பு அதன் முக்கிய நோக்கத்தில் ஒரு பகுதியையே எட்டியது. காரணம், பல நிலச்சுவாதாரர்கள் குத்தகைதாரர்களை வெளியேற்றி நிலம் அவர்களது சுய கட்டுப்பாட்டின் கீழ் வேளாண்மையில் உள்ளதாக உரிமை கோரினர். ஆன்சர் பார்த்தீங்கன்னாக்கா கூற்று மற்றும் காரணம் சரி. காரணம் கூற்றை விளக்குகிறது. தொழில் வளர்ச்சி மற்றும் ஒழுங்குமுறை சட்டம் எந்த ஆண்டு நிறைவேற்றப்பட்டது? 1951. மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதியளிப்பு சட்டம் எந்த ஆண்டு நிறைவேற்றப்பட்டது? 2005. எந்த ஆண்டு இந்திய பொதுத்துறை நிறுவனங்கள் கடும் நெருக்கடி சந்தித்தன? 1991. மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதியளிப்பு சட்டம் எத்தனை நாட்கள் வேலைவாய்ப்பை ஒரு தனி நபருக்கு வழங்குகிறது? 100 நாட்கள் வந்து ஒரு தனி நபருக்கான வேலையை வந்து நம்ம முதல்ல பார்த்தோம் இல்லையா. மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா 2005. டாடா அடிப்படை ஆராய்ச்சி நிறுவனம் எப்போது அமைக்கப்பட்டதுன்னா 1945. 1951ஆம் ஆண்டில் இந்தியாவில் எத்தனை பொதுத்துறை நிறுவனங்கள் செயல்பட்டனா 5. 2012 பார்த்தீங்கன்னாக்கா அந்த பொதுத்துறை நிறுவனம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 2 to 5 இன்க்ரீஸ் ஆச்சு. அவ்வளோதான்.